வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்து கொடுத்த அம்பேத்கர் ஐயா அவர்களை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய சிறப்பியல்புகளை பற்றி பலர் சொல்ல கேட்டிருப்பீர்கள். இந்த தொடரிலே கூட நான் அவ்வப்பொழுது அம்பேத்கரை பற்றிய சின்ன சின்ன தகவல்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அப்படி ஒரு செய்தியை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அவர் மகர் இனத்தை சார்ந்தவர் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே தேர்ச்சி பெற்றபோது அந்த இனத்திலேயே முதலாக அவர் அந்த நிலையை அடைந்த காரணத்தினால் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடைபெற்றது. அந்த இனத்தை சார்ந்தவர்களும் சான்றோர்களும் பெருமக்களும் பலர் அவரை பரிசு கொடுத்து அவரை பாராட்டினார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தில் பேசிய ஒருவர் அம்பேத்கர் அவர்களுக்கு கௌதம புத்தரின் வாழ்க்கை வரலாற்று நூலை புத்தகமாக கொடுத்துவிட்டு அந்த கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், நான் தினந்தோறும் பக்கத்தில் இருக்கிற பூங்காவில் பார்க்கில் உட்காந்து படிப்பேன். நான் உட்காந்துருக்கிற அதே பெஞ்சில் இன்னொரு சின்ன பையன் உட்காந்து அவனும் சில புத்தகங்களை படிச்சுக்கிட்டே இருப்பான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இந்த அளவுக்கு படிக்கிற காலத்திலேயே பிற புத்தகங்களை படிக்கிற ஆர்வம் அவனுக்கு இருக்கேன்னு சொல்லி நானும் அரசியல், கலை, பொருளாதாரம் பற்றி சின்ன சின்ன நூல்களை அவனுக்கு கொடுப்பேன். அவன் படித்து நல்லா பிள்ளையார வரணும்னு ஆசைப்பட்டேன். சின்ன சிறுவன் யார் என்று சொன்னால் அம்பேத்கர் தான் சொல்லிட்டு அவருக்கு கௌதம புத்தரின் வாழ்க்கை வரலாறை புத்தகமாக கொடுக்கிறார். அந்த புத்தகத்தை கொடுக்கும்போதும் கொடுத்தவர் யார் என்று நமக்கு சரியாக குறிப்பில்லை. கொடுத்தவருக்கும் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே வடிவமைத்து கொடுக்கிற மிக உயர்ந்த அறிவாளியாக வரப்போகிறார் என்று கொடுத்தவருக்கும் தெரியாது. அதை வாங்கும்போது அம்பேத்கரும் அந்த நிலைக்கு நான் வருவேன் என்று நினைத்திருக்க மாட்டார். கொடுத்தவருக்கும் இவர் இப்படி வருவார் என்று தெரியாது, வாங்கியவருக்கும் நாம் இப்படி வரப்போகிறோமா என்று தெரியாது. ஆனால் அந்த மந்திர மாற்றத்தை எது நிகழ்த்தி இருக்கிறது? அம்பேத்கருக்குள்ள இருந்த புத்தக வாசிப்பு. எனவே இன்றைக்கி புத்தகம் படிக்கிறதுனால என்ன பயன்னு நினச்சிடாதீங்க. ஒரு சின்ன புத்தகம் நம்ம வாழ்க்கையை மாற்றும், பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். சில நேரங்கள் நான் பட்டிமன்ற மேடைகளில் தன்னம்பிக்கை உரைகளில் ஒரு சின்ன செய்தி சொல்லும்போது அந்த அவையே ஆர்ப்பரித்து என்ன சார் இவ்வளோ பிரமாதமான விஷயம் சார், எப்படி சார் சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் அது எங்கேயோ ஏதோ ஒரு புத்தகம் படிக்கும்போது எனக்குள்ளே அந்த சிந்தனை ஊறி இருக்கும். அதனால் ஒரு புத்தகம் என்ன செஞ்சிரும்னு நினைக்காதீங்க. அந்த கொடுத்தவர் யார் என்று தெரியாது, வாங்கும்போது அம்பேத்கருக்கு இந்த நிலைக்கு தான் உயர்வோம் என்று தெரியாது. ஆனால் அந்த மந்திர மாற்றத்தை நிகழ்த்தியது இடையில் பரிமாறிக்கொள்ளப்பட்ட புத்தகங்கள் தான். எனவே புத்தகங்கள் உங்கள் வாழ்க்கையை புதிய திசைக்கு கொண்டு போகும். வருங்கால தலைமுறைக்கு நாம் வளமான ஒரே ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வாசியுங்கள், வாசியுங்கள், வாசியுங்கள் என்பதுதான் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.